ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிபிபி ஏயுடி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது இந்த வீடியோ நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். நம்ம கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக 6999 நம்ம வந்து கொடுத்துட்ருந்தோம். பட் இப்போ நம்ம மறுபடியும் வந்து 3999 நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நமக்கு 3999 தான் உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட கோர்ஸ் கிடைக்க போகுது. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் கொடுத்துட்றேன். இது ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் மத்தியில் வந்து வார் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? வார் வந்து சரி இதை நான் வந்து ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா, வார் வந்து மெயினாக அஃபெக்ட் பண்ணுறது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை தான் கண்டிப்பாகவே அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் நிறைய சார்ட்ஸை வந்து அதை பார்க்கலாம். உங்களுக்கு யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, அப்புறம் யூஎஸ்டி சிஏடி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் விக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சார்ட்டு இருங்க. விக் அண்ட் ட்ரேஸ் இதோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகும் ஒரு லாங் விக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு இந்த மாதிரி விக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நியூஸை தான் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நியூஸ்னால் வந்து நம்ம சேனல்ஸில் நார்மல் சேனல்ஸில் பார்க்குற நியூஸ் வந்து நமக்கு இதாகாது. நம்ம பிளாக் போஸ்ட்டு, மீடியம் அந்த மாதிரி இருக்கிற நியூஸஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த செய்தி வந்து கரெக்டாக வந்து அந்த டைமிங்க்கு வந்து சேரும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடை வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா இந்த நியூஸ் இம்பேக்ட் வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும். இந்த வார் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ரொம்பவுமே வந்து அந்த இம்பேக்ட்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து வார் நடக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்பவுமே ரிஸ்க் வச்சு தயவு செஞ்சு யாரும் ட்ரேட் பண்ணிடாதீங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்க்ளூடிங் நான் சொல்கிறேன், ரிஸ்க் வந்து அதிகமாக வச்சிடாதீங்க. கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக நம்ம எடுத்தோம்னா ஒரே ட்ரேடில் நம்ம மேலே போயிடலாம் அப்படிலாம் நினச்சி பண்ணிட்டீங்கன்னா வார் இம்பேக்டில் நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து தலையில மாறிடும். ஸோ ரிஸ்க்கை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி இது பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜிபிபி ஏயுடி சரிங்களா? நேற்று தான் வந்து டிபி வந்து இது பண்ணோம். இப்போ வந்து ஃபுல் டார்கெட் வந்து அடிச்சிருச்சு. ஸோ வந்து அந்த சார்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த மார்க்கிங்ஸும் இல்லாதப்ப சரிங்களா? 2 ஜோனையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஜோன் தான் ஆக்டிவேட் ஆச்சு. உங்களுக்கு சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு ஜோன் வந்து ஆக்டிவேட் ஆச்சு. இப்போ நம்ம அது எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இதுவும் பார்த்திங்கன்னா வார் இம்பேக்ட் தான். சரிங்களா? வார் இம்பேக்ட் தான் மெயினாக வந்து இதில் ப்ளே பண்ணுச்சு. சரி, இந்த ட்ரேடை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன், எப்படி நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினாரியோ வந்து நம்ம பார்க்கலாம். என்ன சினாரியோ அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இங்கே நமக்கு ஒரு சிஹெச் நடந்திருக்குது. அதாவது வந்து பை சைடுக்கு ஒரு சிஹெச் நடந்திருக்குது. மறுபடியும் வந்து இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் ஒரு சிஹெச் முன்னாடியே நடந்துட்டு அப்புறம் மறுபடியும் அப் சைட் சிஹெச் நடந்திருக்குது. மறுபடியும் டவுன் சைட் சிஹெச். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட மேஜராக கேட்குற ஒரு டவுட். சார் இந்த மாதிரி சிஹெச் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. எந்த சைடு ட்ரெண்ட் இருக்குதோ அதில் மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணணும். சரிங்களா? இப்போ ப்ரெசென்ட்டில் எங்கே நின்றுட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல் சைடு சிஹெச். சரிங்களா? அப்போ வந்து செல் சைடு சிஹெச்னால் நம்ம செல் மட்டும்தான் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு ஒரு ரொம்பவுமே வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஃபைட் வந்து நம்ம வந்து தாராளமாக பார்க்கலாம். ஒரு சின்ன மூவ் பண்ணுறதுக்கே எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இது பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 50% பாடி கேண்டில்ஸ் தான். 50% பாடி கேண்டில்ஸ்னாலே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஃபைட்டை தான் வந்து அது இது பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 2 ஜோன் வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த 2 ஜோனில் ஃபஸ்ட்டு ஜோன் வந்து டேப் ஆகிடுச்சு. சரிங்களா? லைட்டாக. பட் ஸ்டில் அந்த ஃபஸ்ட்டு ஜோனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே நமக்கு வந்து லோ வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? லோ கன்ஃபார்ம் ஆகிட்டு இப்போ வந்து நம்மளுடைய ஜோன் வந்து மார்க் பண்ணிக்கிற ஜோனுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். நம்ம மார்க் பண்ண அந்த ஃபஸ்ட்டு ஜோனில் ஆக்டிவேட்டே ஆகலை. செகண்ட் ஜோன் தான் வந்து பிக் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜோனை வந்து நம்ம தாராளமாக டெலிட் பண்ணிடலாம். பட் வேலிடு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலிடு தான். வேலிட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஜோனில் ஆக்டிவேட் ஆனே நீங்கள் இங்கே என்ட்ரி தாராளமாக போட்டுடலாம். என்ட்ரி போட்டுட்டு எஸ்எல் வந்து இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு டார்கெட் ரீசன்ட் ஸ்விங் லோ. சரிங்களா? இவ்வளோதான் நம்மளுடைய ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து மார்க்கெட் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா?
மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் ஆக்சுவலாக இந்த இடத்துல 15 மினிட்ஸில் ஒரு சிஹெச் பண்ணியிருக்கோம். மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் ஸ்வீப் பண்ணுது. ஸோ இதுவும் ஒரு விஷயம் நம்ம சொல்லிடணும். இந்த வார் ஜோன் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கொஞ்சம் எக்ஸல் அதிகமாக வைக்கிறது வந்து நல்லது. ஏன்னா நிறையா எஸ்எல் தான் இந்த வார் டைமில் வந்து அடிக்கும். இப்போ மோதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜரான கண்ட்ரிஸ் அப்படின்றதுனால பயங்கரமாக எஸ்எல் நமக்கு இழுக்கும். ஸோ எஸ்எல் யார் வச்சாலும் கொஞ்சம் அதிகமாகவே வைங்க, தப்பே இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் ஃபைனலாக நம்ம டார்கெட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து தாராளமாக நோட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குமே இருங்க, இது வந்து கரெக்ஷனுக்காக மேலே வர ப்ரைஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 days 4 hours எடுத்துருக்கு 348 பிப்ஸ்க்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஆப்போசிட் லைனில் எடுக்கலாம். அதாவது இது இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இங்கேயே முடிஞ்சிருச்சு. நம்ம இங்கேருந்து இங்கே இதுக்கு எடுத்துருக்கிற டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 3 days தான். சரிங்களா? 3 days 12 hours மட்டும்தான் வந்து இதுக்கு எடுத்துருக்கு. ஸோ இதனால தான் வந்து நம்ம ட்ரெண்டு சைடே போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிப்ஸ் ரேஷியோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 365 பிப்ஸு. சரிங்களா? 365 பிப்ஸு செல் ஜோனில் வந்து உங்களுக்கு வந்துருக்கு. ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 1:7 வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? 7.32 நம்ம 1:7 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு ட்ரேடு இது பண்ணணும். வார் டைமில் நீங்கள் நியூஸஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் பழகிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோடு சேர்த்து 3,999 தான். இந்த ப்ரைஸ் வந்து சீக்கிரமாக மாறக்கூடும். ஸோ வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே டன், தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.